இன்றைய தினசரி மன்னா. பிரேஸ் தி லார்ட். புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் ஓசியா 14:9. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். இந்த வசனம் ரெண்டு மனிதர்களை பற்றி பேசுது. நீதிமான்களும் பாதகர்களையும் பற்றி பேசுது. நீதிமான்கள்னால் கர்த்தருடைய வழி, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் உத்தமமாக நடக்கிறவங்க நீதிமான்கள். பாதகர்கள் என்றால் எல்லாம் தெரிந்துமே அவங்க கர்த்தருடைய வழியில் நடக்காமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறவங்க தான் பாதகர்கள். அப்போ இதில் எல்லா இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பி அவங்க சொல்கிறாங்க, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? அப்படின்னா எவைகளை கிரகிக்கத்தக்க, எவைகளை நம்ம உணரத்தக்க, என்ன நம்ம உணரணும், என்ன நம்ம கிரகிக்கணும்னு ஒரு கேள்வி எழும்புது. அதுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்காங்க, கர்த்தருடைய வழிகளில் செம்மையானவைகள், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். அதை கர்த்தருடைய வழி தான் செம்மையான வழி, கர்த்தருடைய வழியில் நடந்தால் தான் நமக்கு நித்திய ஜீவன் என்று அறிந்து கொண்டு அவங்க நடக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எல்லா வழிகளும் செம்மையாக இருக்கும். நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகர்கோ என்றால் அவைகளில் இடறி விடுவார்கள். கர்த்தருடைய வழியில் நடக்காமல் கீழ்ப்படியாமல் பின்னோக்கி போகிறவங்க பாதகர்களுக்கு என்ன நடக்கும்னா அவங்க வழியிலே இடறி விழுவார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு தேர்ந்து கொள்ளணும், நம்ம நீதிமான்களாக கர்த்தருடைய வழியில் செம்மையாக நடக்க போகிறோமா, இல்லை பாதகர்கள் போல் நம்ம இடறி விழ போகிறோமான்னு. வாங்க நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஏசப்பா, இந்த புதிய நாளுக்கான கிருபை செஞ்சதுக்காக நன்றி. இந்த வசனம் மூலமாக எங்க கூட பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய ஏசப்பா வழியில் நாங்கள் நடந்து, செம்மையான வழியில் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பாதகர்கள் போல் ஏசப்பா வழியில் இடறி விடாதபடி ஏசப்பா நீங்கள் எங்கள் கையை பிடிச்சி எங்களுக்கு ஆலோசனை பண்ணி ஏசப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் ஏசப்பா நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் சித்தத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.